ஞாயிற்றுக்கிழமை படம். நமக்கு தெரிஞ்ச பேரழகியே நம்முடைய சோபனா ரவி மேடம் தான். அதுங்களுக்கு அப்படியா? ஜி பூம்பா எல்லாம் கிடைக்குது அதுங்களுக்கு. நான் சொல்லட்டுமா, எதுவுமே இல்லாம நாம ஒழுக்கமா வளர்ந்தது பெரிய மேட்டர் இல்ல. எல்லாம் இருக்க ஒழுக்கமா வளருதுங்க பாருங்க. இதுங்க நம்ம தலைமுறைக்கு கிடைச்ச பொக்கிஷம். புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஒரு நல்ல பெற்றோரா இருக்கணும்னா ஒரு கண்டிப்பான தாயா இருக்கணுமா, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பேரண்டா இருக்கணுமாங்கிறது எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு. அதே குழந்தை தான் சொல்லுது, ஃப்ரெண்ட்லியா சொல்ல அந்த விஷயத்தங்குது. ஃப்ரெண்ட்லியா சொல்ற விஷயத்த என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு முதல்ல அம்மா அதை பேரண்டா நீ பிஹேவ் பண்ணு அப்படிங்குது. அப்ப அந்த கன்ஃபியூஷன், பிள்ளைங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் இந்த ரைட் வேலங்கிற கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ளாரியே இருக்குது. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்கிறதுனால நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன். 4ஆம் கிளாஸ் குழந்தை ஒன்று படிச்சுட்டு இருந்தது, ஒரு புக்கை, குழந்தை வளர்ப்பது எப்படி. அதுகிட்ட போய் கேட்டேன் நான், இது எது படிச்சுட்டு இருக்கிறேன், இது எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன்னு. இல்லை இதில் எழுதியிருக்கிற மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் என்னை வளர்க்குறாங்களான்னு நான் பார்க்குறேங்குது. கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கணும், அன்பு செய்ய வேண்டிய இடத்தில் அன்பு செய்யணும். எப்பொழுது இந்த துணிச்சல் நமக்கு வரும்? எப்போ அந்த குழந்தையை கண்டிக்கணும், எப்போ அந்த குழந்தையை அரவணைக்கணுங்கிற அந்த கோல் நாம் இழந்திருக்கிறோம். நாம அந்த குழந்தை பேச்சை கேட்குறோமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. ஆஸ் அ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர். அது உயிரியலுக்கான ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு பொறுப்பு. பெற்றோரியம் என்பது ஒரு பொறுப்பு. நீங்க குழந்தையை வளர்க்கணும்னு சொன்னா நீங்க சில விஷயங்களை தியாகம் செய்யணும். என் மகன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது வேறு. அது அவன் என்ன எதிர்பார்க்கிறாங்கிறத நான் கத்துக்கிட்டேன். பல நேரங்களில் நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்னன்னு கேட்டா, ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிற வார்த்தை இருக்குல்ல. நான் ஒன்று சொல்றேன், நான் கையை காலான்னு நினச்சிக்கிறேன்பாங்கல்ல சில பேர். அப்போ காலை என்னவா நினைப்பாங்க? நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. அது மாதிரினா என்னது? அம்மா தான். முதல்லலாம் இதுப்பெல்லாம் 2G 3G 4G 5G தானே. நமக்கெல்லாம் மாதாஜி, பிதாஜி, குருஜி, ஒரு அரவுட்டா எல்லாம் கனெக்ட் ஆகிடும் நமக்கு. நம்ம பயப்படுறோம், குழந்தைகளை கண்டிக்க பயப்படுறோம். ஏன்னா அந்த குழந்தை கண்டிக்கும் போது அது வாய்ஸ் ரைஸ் பண்ணுது. அப்பனா நான் அதை சரியா ரைஸ் பண்ணலன்னு அர்த்தம். குரலை உயர்த்தக்கூடாது, பணிவு, கீழ்ப்படிதல். அம்மா அப்பா சொல்றது கீழ்ப்படிஞ்சு குழந்தைகள் நடக்கணும். எங்க அம்மாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னு தெரியாது, ஆனா நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுக்கமா போறேனாங்கிறத மட்டும் எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. பாடம் எடுத்து படிக்கும் போது நான் என்ன படிக்கிறேன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது, ஆனா நான் படிக்கிறேனாங்கிறத மட்டும் எங்க அம்மா பார்த்துக்குவாங்க. படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க எல்லா பால் தண்ணிலாம் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க படுத்துக்கிட்டு எனக்கு வேலை சொல்லுவாங்க. வேலையெல்லாம் செஞ்சுட்டு படிக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இன்னி வரைக்கும் எங்க அம்மா கையில வெயிட் தூக்க நான் விட்டதில்லை. எங்க அம்மா கீழே உட்காந்துருந்தா நான் மேலே உட்கார மாட்டேன். எங்க அம்மாவுக்கு எதிராக நான் பணிவுடன் இல்லாமல் ஒருபோதும் நடந்து கொண்டது கிடையாது. அது எங்க அம்மாவுடைய வளர்ப்பு. ஏன்னா எங்க அம்மா எங்க கண்டிப்பாங்களே, எங்க அம்மா அழுதா நான் இன்னைக்கு கூட அழுவேன். இறை சாட்சியா சொல்றேன், எங்க அம்மா கண்ணில் கண்ணீர் வந்து, எங்க அம்மா என்னை கண்டிப்பா தான் வளர்த்தாங்க. எங்க அம்மா கண்ணில் கண்ணீர் வந்தா எனக்கு கண்ணீர் வருமே. இப்போ கண்டிப்பா வளர்த்த ஒரு அம்மா கிட்ட எதுக்கு எனக்கு பாசம்? இந்த பெற்றோரியம் நமக்கு தெரிய வேண்டிய. எனக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு, என் பிள்ளைய நான் அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உனக்கு கிடையாதுப்பா, சமூகத்துல இருந்து நான் வாங்கினேன், அதுக்கும் நான் அது சில விஷயங்களை செய்யணும்னு சில விஷயங்கள் சமூகத்துக்கும் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் சில விஷயங்களை குழந்தைகளிடத்தில் கண்டிப்பாக இருங்கள் சகோதரி. அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் மௌனமாக இருந்தாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள். அக்செப்ட் பண்ணாதீங்க, மன்னிச்சிருங்க, ஆனா மறக்காதீங்க. நீங்க மன்னிச்சுதான் இருக்கீங்கிறத சொல்லுங்க, நீங்க அதை ஏத்துக்கலங்கிறத சொல்லுங்க. உங்க மனசுல அந்த விஷயம் உன காயத்தை ஏற்படுத்திச்சுங்கிறத சொல்லுங்க. மறுபடியும் அவர்கள் அந்த குற்றம் செய்ய முடியாதபடிக்கு உங்களை நிறுத்துங்க. அங்க ஒரு தாயோ தந்தையோ வீட்டில் இருந்தால், நேற்று மிகப்பெரிய ஒருவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு நான் பயந்துட்டேன். எல்லா குழந்தைகளும் தாயால் வளர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. தந்தைமார்கள் எல்லாம் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுடைய பிஹேவியர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு ஒருத்தர் என்கிட்ட பார்த்து சொல்றாரு, ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை பார்த்து. அப்ப பெற்றோர்ன்றது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த குழந்தையை வளர்க்கணும். வாய்ப்பு இல்லாத தாய் என்ன செய்யணும்? தந்தையாவும் மாறணும். பெரிய பொறுப்பு இதுங்களெல்லாம் வளர்க்கறது. இதுங்களுக்கு புரியாதது, ஆனால் நமக்கு புரியணுமா இல்லையா? அதுக்கு எப்போ நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எப்போ நம்ம தாயா இருக்கணும்னு அது நம்ம கிட்ட சொல்லுது. நான் எப்பவுமே உனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, எப்பவுமே அம்மா தான். வீட்டில் மாவாட்டுவீங்களா? மிஷினா
ஆமா கிரைண்டர். அப்போ தெரியாது உங்களுக்கு. கையில் ஆட்டுவோம் நாங்கள்லாம். இப்போ நான் செய்கிறதில்ல, பட் எங்கள் அம்மா கையில் தான் ஆட்டுவாங்க. கை ஆட்டும்போது லெஃப்டில் தான் ஆட்டுவோம் அம்மா. இந்த கை தான் ஆடும். இந்த கை என்ன பண்ணும்? மாவு உள்ளது. நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்போமா, இதுங்க இருக்குதுங்களா மழிஞ்சி ஓடும். அள்ளி உள்ளே போடணும், ஆட்டிக்கிட்டே இருக்கணும், உள்ளே போடும். அரைச்சி முடிச்ச அப்புறமா டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் அடைச்சிடும். பெரிய பொறுப்பு. மாவாட்டுற மாதிரி தான் இதுங்களெல்லாம் வளர்க்குறது. ஆனால் கடவுள் கொடுத்த அற்புதமான வரம். பத்திரமா கீழே கொட்டாம அரைச்சி முடிச்சு கரெக்டாக எங்கே சேர்க்குறோமோ அங்கே சேர்த்துடலாம். சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.